மெடிக்கல் கோடிங் அண்ட் சிபிசி எக்ஸாம்ஸ் பற்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம். இன்றைக்கி நாம் சிபிசி எக்ஸாமை எப்படி கிளியர் பண்ணுறதுன்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி டிப்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் சரஸ்வதி ஃப்ரம் ஸ்கில்ரா டெக்னாலஜிஸ். ஸோ சிபிசி எக்ஸாம் அப்படின்றது இட் இஸ் சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல் கோடர் எக்ஸாம். இதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இதை யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் அசோசியேஷன் ஃபார் ப்ரொஃபஷனல் கோடர்ஸ், ஏஏபிசி. ஸோ இவங்க சிபிசி மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சர்டிஃபிகேஷன் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் தி எக்ஸாம் தான் சிபிசி. ஸோ இதை பற்றி மற்ற சர்டிஃபிகேஷன் எக்ஸாம்ஸ் பற்றி நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஸோ இன்றைக்கி ஜென்ரலாகவே சிபிசியோ சிஆர்சியோ என்ன சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் எழுதுறதா இருந்தாலும் அதை நம்ம எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ்க்கான எக்ஸாமினேஷன். ஸோ 4 ஹவர்ஸ் ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன். இதோட டைம் பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டினுக்கு 2 minutes and 21 seconds கொடுக்கப்படும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாமை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்ற எக்ஸாம் ஹால் ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். ஸோ எக்ஸாம் ஹால் ஸ்ட்ராட்டஜியில் ஃபஸ்ட்டு திங் எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். அதாவது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எம்சிக்யூ கொஸ்டின்ஸாக இருக்கும். அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஒரு கொஸ்டின் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டோ அதை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜினா ஒன்றும் இல்லை, எந்த 3 ஆப்ஷன் இல்லை அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணுறோமோ அதுலேயே நமக்கு எது ஆன்சர்ன்றது தெரிஞ்சிடும். ஸோ இதான் எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் கீ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டைம் மேனேஜ்மெண்ட். இதில் வந்து ஓப்பன் புக் எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் நம்ம நினைப்போம். பட் ஓப்பன் புக் எக்ஸாமில் நம்ம கோடை தேடுறது தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ஃபஸ்ட்டே வந்து ஈஸியான கொஸ்டின்ஸ், நல்லா தெரிஞ்ச ஆன்சர்ஸ்க்கான கொஸ்டின்ஸை கடகடன்னு முடிச்சிடுங்க. தெரியாத ஆன்சர்ஸை ஃப்ளாக் பண்ணணும். அதாவது நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்துட்டே போனீங்கன்னா சப்மிட் வரைக்கும் போய் சப்மிட் ஆகிடும், நீங்கள் திருப்பி வர முடியாது. ஸோ ஒரு கொஸ்டினை நீங்கள் திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதில் ஃப்ளாக்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ளாக் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ளாக்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் லாஸ்ட்டில் திருப்பி காட்டும். ஸோ நீங்கள் ஃப்ளாக்டு கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர்ஸை லாஸ்ட்டில் பண்ணலாம். ஸோ ஈஸி கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு ஃப்ளாக் கொஸ்டின்ஸ் எல்லாம் லாஸ்ட்டில் பண்ணலாம். ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஈஸியான கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணுறது, எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜி, டைம் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் கரெக்டாக பண்ணோன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். கிளியர் அப்படின்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70%. அதாவது 70% எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கிளியர் பண்ணதான் அர்த்தம் இந்த ஓப்பன் புக் எக்ஸாம், இந்த ஏஏபிசி கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமை வந்து நீங்கள் ஏஏபிசியோட வெப்சைட்டில் போய் ஷெட்யூல் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஏஏபிசியோட மெம்பராக இருக்கணும். அப்போ தான் இந்த எக்ஸாம் எழுத முடியும். ஸோ எக்ஸாம் ஃபீஸ் மெம்பர்ஷிப் ஃபீயோட இன்க்ளூட் ஆகி தான் வரும். ஸோ நீங்கள் ஏஏபிசியோட வெப்சைட்டில் போய் எக்ஸாம் டேட் ஷெட்யூல் பண்ணிக்கலாம் வித் யோர் மெம்பர்ஷிப். ஸோ இது எல்லாமே தான் உங்களுக்கு எப்படி எக்ஸாம் எழுதுறது, எக்ஸாமினேஷன் டேக்கான ஸ்ட்ராட்டஜிலாம் இதுதான். ஸோ எக்ஸாம் டேக்கு முன்னாடி உங்களோட ப்ரீ டெஸ்ட், அதாவது ப்ரீ எக்ஸாமினேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னவாக இருக்கணும்னா, நீங்கள் லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா குட் டு கோ. அனாட்டமி ஃபிசியாலஜிலாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், எனக்கு நல்லா நாலேஜ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஐசிடி, சிபிடி, ஹிக்பிக்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ இதில் எதுக்கு வெயிட்டேஜ் அதிகம்னு பார்த்தீங்கன்னா சிபிடி, அதாவது கரண்ட் ப்ரொசீஜரல் டெர்மினாலஜி. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் சினாரியோ பேஸ்டாக இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சிபிடிக்கு தான் வெயிட்டேஜ் அதிகம். ஸோ 70 to 80% of questions will be from CPT, 10 to 20% will be from ICD. ஒரு 2 or 3 questions தான் உங்களுக்கு HCPCS, அதாவது ஹிக்பிக்ஸ்லேருந்து வரும். ஸோ இதுதான் உங்களுக்கு எக்ஸாமினேஷனுக்கான வெயிட்டேஜ். ஸோ நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போதே சிபிசியோட ஒவ்வொரு சாப்டரையும் நல்லா ரிவைஸ் பண்ணி, கைட்லைன்ஸை நல்லா ரிவைஸ் பண்ணி, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி கோட் பண்ணணுன்றது தான் கைட்லைன்ஸ். ஸோ அந்த கைட்லைன்ஸை நல்லா ரிவைஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் ரைட் ஆகிடும். ஸோ இதில் ரிசோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசியோட சிபிசி கைடன்ஸ் அப்படின்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது. ஸோ அந்த மெட்டீரியல் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ரிசோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் மெடிக்கல் கோடிங் பை பக்ஸ் நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு இன்னொரு ரிசோர்ஸ். அண்ட் உங்களோட முக்கியமான ரிசோர்ஸ் இந்த கரண்ட் இயருக்கான ஐசிடி சிபிடி புக்ஸ். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதை பாருங்கள், அது உங்களோட வெரி 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 இம்பார்ட்டண்ட் ரிசோர்ஸ். ஸோ நான் சொன்ன இந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தாராளமாக நீங்கள் சிபிசி எக்ஸாமினேஷனை 1 அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்ஸ். ரெகுலர் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இருக்கிறனால உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்டாக இருக்கும் பட்சத்தில் ஒரு 2 to 3 months ஆஃப் ப்ராக்டிஸ் வித் ஆல் தி கொஸ்டின்ஸ், உங்களோட கைட்லைன்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு பாத்வே அமைச்சு கொடுக்கும். இதே நீங்கள் நான் லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்டாக இருக்கும் பட்சத்தில் அனட்டமி அண்ட் ஃபிசியாலஜிக்கு மட்டுமே நீங்கள் ஒரு 1 month ஸ்பெண்ட் பண்ணி
டெர்மினாலஜிஸை ரொம்ப கிளியராக படிக்க வேண்டியது இருக்கும். இப்போ டெர்மினாலஜிஸ்க்கு நீங்கள் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், எனிதிங். பட் நீங்கள் டெர்மினாலஜிஸை ஃபஸ்ட்டு கிளியராக கற்றுக்கிட்டு அதில் ஒரு கிளாரிட்டி வந்ததுக்கப்புறம் உங்களோட ஐசிடி சிபிடி இதெல்லாம் நீங்கள் படிக்கலாம். ஜென்ரலாக ஏஐபிசி பொறுத்த வரைக்கும் இதுதான் வேணும், இப்படி தான் இருக்கணும்னு எந்த ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸும் கிடையாது. நீங்கள் ஒரு மெம்பராக இருக்கணும், ஏஐபிசி மெம்பராக இருக்கணும், அந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணணும், அவ்வளோதான் அவங்களோட ஒரே மோட்டிவ். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணும் பட்சத்தில் நான் சொன்ன எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட சிபிசி எக்ஸாம் அப்படின்ற ஒரு கனவு நினைவாகும். சீக்கிரமே சிபிசி எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். அண்ட் சர்டிஃபைட் கோடர்ஸ்க்கு மார்க்கெட்டில் எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காத்துக்கிட்டு இருக்கு. மேக் யூஸ் ஆஃப் தி ஆப்பர்ச்சுனிட்டி. சிபிசி எக்ஸாமை எழுதி கிளியர் பண்ணி உங்களோட கெரியரை டெவலப் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து மெடிக்கல் கோடிங், மெடிக்கல் பில்லிங் சம்மந்தமான வீடியோஸ், டிப்ஸ், ட்ரிக்ஸ், எப்படி இந்த கெரியரில் சக்சீட் ஆகலாம், இது எல்லாமே உங்களுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். Thank you for all your support.